Hello everyone. இந்த வீடியோல நம்ம auxiliary verbsனா என்ன, அதோட types and அதோட usage இத பத்தி நம்ம பார்த்துருவோம். So auxiliary verbனா helping verbனு சொல்லுவாங்க. எதுக்கு help பண்ணுதுன்னா main verbக்கு help பண்ணும். So இந்த auxiliary verb வச்சு தான் ஒரு main verb என்ன tenseல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதுல ரெண்டு types இருக்கு. First one primary auxiliary verb, second one modal auxiliary verbs. ஸோ இந்த வீடியோல நம்ம பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் பத்தி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். மாடல் நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டூ வேர்ப். பி கீழே பாருங்க, am, is, are, was, were. ஹேவ்ல has, have, had. டூ வேர்ப்ல does, do, did. இது எல்லாமே பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான். நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்னாலே இந்த 5 உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். am, is, are இது மூணும் present tenseல யூஸ் பண்ணுவோம். was, were இது ரெண்டும் past tenseல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, I'm a doctor. ஸோ வேர்ப்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றது ஒரு டைப் ஆஃப் வேர்ப்னா இன்னொரு டைப் தான் இருக்கிற நிலையை சொல்றது. இந்த எக்ஸாம்பிள்ல நான் ஒரு டாக்டர், என்னோட நிலையை சொல்றது தான் இந்த வேர்ப். ஸோ இதுக்கு மெயின் வேர்ப் எதுவும் தேவையில்லை. am அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் மட்டுமே போதுமானது. நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃபுல்லா மீனிங்ஃபுல்லா கிடைச்சிருது. ஸோ ஐம் அ டாக்டர். இதுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஐம் நாட் அ டாக்டர். ஸோ எந்த ஒரு ஆக்சிலரி வேர்பா இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்துல நாட் அப்படிங்கிற வேர்டை நீங்க சேர்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். ஸோ கொஸ்டின் எப்படி ரைஸ் பண்றது? am I a doctor? ஸோ இங்க ஐங்கிறது சப்ஜெக்ட். ஆம தூக்கி அப்படியே ஐக்கு முன்னாடி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்மேட்ல தான் நம்ம என்டையர் வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்சிலரி வேர்ப் வச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின் ஃபார்மேட் இது எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறதான் இந்த ஃபுல் வீடியோ. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் பிளேயிங் நவ். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ எம் நாட் பிளேயிங் நவ். ஸோ இந்த ஆம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் நான் நாட் போட்டிருக்கேன். பிளேயிங் முன்னாடி பின்னாடி அந்த உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. நாட் எங்க போடணும்னா ஆக்சிலரி வேர்ப்க்கு பக்கத்துல தான் போடணும். ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, ஆம்ன்ற ஆக்சிலரி வேர்ப் இருக்கு, பிளேயிங் அப்படிங்கிற மெயின் வேர்ப் இருக்கு. முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல மெயின் வேர்ப் எதுவும் இல்லை, ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல மெயின் வேர்ப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க ஆம் தான் ஆக்சிலரி, பிளேயிங் தான் மெயின் வேர்ப். இப்போ நம்ம என்ன டென்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பிளேயிங், ஸோ ஐஎன்ஜி இருக்கு, எப்படி அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஆனா பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் அந்த ஆக்சிலரி வேர்ப். ஆம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நான் எங்க சொல்லியிருந்தேன்? பிரசன்ட் டென்ஸ் தானே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் அதோட ஆக்சிலரி வேர்பை வச்சு அந்த வேர்போட டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இதோட கொஸ்டின் பாருங்க, நான் பிளேயிங் அப்படிங்கிற மெயின் வேர்பை டச் பண்ணவே இல்லை. ஆக்சிலரி வேர்ப் ஆம் மட்டும்தான் நான் சப்ஜெக்ட் முன்னாடி போட்டிருக்கேன். am I playing now? ஓகேங்களா? புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம். ஸோ சீரியஸ் எக்ஸாம்பிள், he is a teacher. ஸோ இதுல is அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் மட்டுமே போதும். ஏன்னா இது ஆக்ஷன் வேர்ப் கிடையாது, இருக்கிற நிலையை சொல்றது. ஸோ இதுக்கு மெயின் வேர்ப் எதுவும் தேவையில்லை. he is a teacher இது மட்டும் போதும். ஸோ இஸ் அப்படிங்கிறது எதுல வரும்? பிரசன்ட் டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இதோட நெகட்டிவ் பாருங்க, he is not a teacher. இஸ் பக்கத்துல நாட் சேர்த்துட்டோம். கொஸ்டின் ஃபார்மேட், இஸ் he a teacher? இஸ் மட்டும் பிக் பண்ணி ஹீன்ற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, she is waiting in the hall. அவ ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்ன டென்ஸ்? வெயிட்டிங்கிறது மெயின் வேர்ப். ஸோ ஐஎன்ஜி இருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ். என்ன கண்டினியூஸ்? முன்னாடி இருக்க ஆக்சிலரி வேர்ப் பாருங்க, இஸ். இஸ்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு ஆப்போசிட், அவ வெயிட் பண்ணல,
அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? she is not waiting in the hall. ஓகேங்களா? so is பக்கத்துல not போட்டாச்சு. question format, is she waiting in the hall? is மட்டும்தான் தூக்கி போட்டிருக்கேன், வெயிட்டிங்க நான் டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ ஹால்ல வெயிட் பண்றாளா? இது அந்த கொஸ்டின். லாஸ்டா they are playing. ஸோ இங்க ஆர் யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா தேங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட், அதனாலதான் இங்க ஆர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டென்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்ஸிலரி வேர்ப்குள்ள வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ தே ஆர் பிளேயிங். ஸோ இங்க பிளேயிங்கிறது மெயின் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ முன்னாடி இருக்க ஆக்ஸிலரி வேர்ப் ஆர், ஆர்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெகட்டிவ் ஃபார்ம், தே ஆர் நாட் பிளேயிங், அவங்க விளையாடவில்லை. கொஸ்டின், ஆர் தே பிளேயிங்? இந்த ஆரை மட்டும்தான் நான் தூக்கி போட்டிருக்கேன், பிளேயிங் நான் டச் பண்ணவே இல்லை. ஸோ ஆர் மட்டும் தேங்கிற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதான் கொஸ்டின் ஃபார்மேட். ஸோ இந்த எக்ஸாம்பிள், ஷி வாஸ் அட் த பார்க் எஸ்டர்டே. நேத்து அவ பார்க்ல இருந்தா. ஸோ பாஸ்ட். இதுக்கு ஆப்போசிட், அவ பார்க்ல இல்ல அப்படின்னா ஷி வாஸ் நாட் அட் த பார்க் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் பக்கத்துல நாட் போட்டாச்சு. கொஸ்டின் ஃபார்ம், வாஸ் ஷி அட் த பார்க் எஸ்டர்டே? நேத்து அவ பார்க்ல இருந்தாளா அப்படின்னு கேக்குறது. ஸோ வாஸ் அப்படிங்கறத மட்டும் தூக்கி ஷீக்கு முன்னாடி போட்டாச்சு. இந்த எக்ஸாம்பிள், ஷி வாஸ் வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங்கிறது மெயின் வேர்ப். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல மெயின் வேர்ப் எதுவும் இல்ல, ஆக்ஸிலரி வேர்ப் மட்டும் தான் இருந்துச்சு. இதுல மெயின் வேர்ப் இருக்கு. ஸோ மெயின் வேர்ப் ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. என்ன கண்டினியூஸ்? அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்க. ஆக்ஸிலரி வேர்ப் வாஸ் இருக்கு. ஸோ வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒரு நெகட்டிவ், வாஸ் நாட் வெயிட்டிங். ஷி வாஸ் நாட் வெயிட்டிங், அவ வெயிட் பண்ணல. கொஸ்டின் ஃபார்மேட், வாஸ் ஷி வெயிட்டிங்? ஸோ இதுக்கு ரிப்ளை ஒன்று பாசிட்டிவா இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்க உங்களோட கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள், த சில்ட்ரன் வேர் அலோன். இது ஒரு நெகட்டிவ். த சில்ட்ரன் வேர் நாட் அலோன். வேர் த சில்ட்ரன் அலோன், இது கொஸ்டின் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க தனியா இருந்தாங்க, தனியா இல்ல, தனியா இருந்தாங்களா? ஸோ இதுதான் அதோட மீனிங். இது பாத்தீங்கன்னா they were playing. ஸோ பிளேயிங் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். என்ன கண்டினியூஸ் அப்படிங்கறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஆக்ஸிலரி வேர்ப் பாருங்க, வேர். ஸோ இந்த வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட நெகட்டிவ், they were not playing. கொஸ்டின் ஃபார்மேட், were they playing? ஓகேங்களா? ஸோ இந்த வாஸும் வேரும் பாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். வாஸ் வந்துட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்க்கும் வேருங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த வாஸ் வேர் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்ல யூஸ் ஆகும். ஆம் இஸ் ஆர் ப்ரெசன்ட்லயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லயும் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதாங்க பி வேர்ப். இப்போ ஹேவ் வேர்ப். ஹேவ் வேர்ப்ல மூணு தான் இருக்கு. ஹேவ், ஹேஸ், ஹேட். ஹேவும் ஹேஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் யூஸ் ஆகும். ஹேடுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மட்டும் தான் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ஹேவ் ரிட்டன் தி எக்ஸாம். நான் எக்ஸாமை எழுதி முடிச்சிட்டேன். இதான் அதோட அர்த்தம். இதோட நெகட்டிவ் ஃபார்மேட் பாருங்க. எதுக்கு பக்கத்துல நாட் வந்திருக்கு? ஹேவ் பக்கத்துல தான் நாட் வந்திருக்கு. ரிட்டன் பக்கத்துல, அதுக்கு முன்னாடி பின்னாடி அதெல்லாம் எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க. ஹேவ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் பக்கத்துல நாட் போடுங்க. அதுக்கப்புறமா ரிட்டன் அப்படிங்கிற வேர்ப், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஹேவோட V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா என்ன? இந்த ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் ரைட் தானே? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே நம்ம ஹேவ் பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், திஸ் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி? ஹேவ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை சப்ஜெக்ட்க்கு முன்னாடி நீங்க போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஹேவ் மட்டும் தான் நம்மளுக்கு ஆக்ஸிலரி வேர்ப். ரிட்டன் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். ஸோ நீங்க மெயின் வேர்பை டச் பண்ணாதீங்க, ஆக்ஸிலரி வேர்பை மட்டும் தூக்கி சப்ஜெக்ட் முன்னாடி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஹேஸ் வச்சு, ஹி ஹேஸ் கம். ஸோ நம்மளுக்கு டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.
நீங்க டென்ஸ் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. ஏன்னா ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் கூட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் நீங்க டென்சஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்ஸிலரி வேர்ப்குள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹி ஹாஸ் கம். ஸோ இந்த ஹாஸ்ங்கிறது எங்க வரும்? ஹி, ஷீ, இட். தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு இல்லையா? இதுக்கு மட்டும் தான் நம்ம ஹாஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் டென்ஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் ஹாஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சு சொல்றேன். ஹி ஹாஸ் கம். நெகட்டிவ், ஹி ஹாஸ் நாட் கம். அவன் வந்து விட்டான், அவன் இன்னும் வரவில்லை. ஓகேங்களா? இதோட கொஸ்டின் ஃபார்மேட் ஹாஸ் ஹி கம். ஹாஸை மட்டும் நான் பிக் பண்ணி சப்ஜெக்ட் முன்னாடி போட்டுட்டேன். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா had. இந்த had அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு யூஸ் பண்ற ஆக்ஸிலரி வேர்ப். பின்னாடி வர்றதும் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் பேஸ் வேர்ப். இங்க played தான் மெயின் வேர்ப். ஸோ played அப்படிங்கிறது ஏதோ பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்குன்னு தெரியும். முன்னாடி இருக்க had பாருங்க. ஸோ இந்த ஆக்ஸிலரி வேர்பை வச்சு தான் இது வெறும் பாஸ்ட் இல்ல, பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நெகட்டிவ் ஃபார்ம் he had not played football. Question, had he played football? ஸோ ஹீன்ற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி had மட்டும் எடுத்து போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ have verb over. இப்போ do verb வந்தாச்சு. do verb பார்த்தீங்கன்னா do, does ரெண்டும் present tenseலையும் did வந்து past tenseலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்டா இந்த do verb வச்சு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின் ஃபார்மேட் இதை தான் நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸும் பண்ணலாம். ஆனா மோஸ்டா நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இது போட மாட்டோம். அதை வச்சு நம்ம எழுதுறதும் சரி பேசுறதும் சரி அதை செய்ய மாட்டோம். அது எப்படின்றத நான் எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா we do eat chicken on Sundays. நார்மலா நான் சண்டே ஆனா சிக்கன் சாப்பிடுவேன் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? we eat chicken on Sundays. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த டூ டஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான். we do eat chicken on Sundays. இதுவும் கரெக்ட் தான். ஸோ டூன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க சண்டே ஆச்சுனாலே சிக்கன் சாப்பிடுவோம், நாங்க கண்டிப்பா அதை சாப்பிடுவோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த டூ. இதை நீங்க ஆட் பண்ணாலும் சரி இல்ல ஆட் பண்ணலனாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவே நெகட்டிவ் ஃபார்மேட் பாருங்க. நெகட்டிவ் ஃபார்மேட்க்கு நம்ம டூ யூஸ் பண்ணிடுவோம். we do not eat chicken on Sundays. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பேசும்போது டூங்கிறது நம்ம பேச்சு வழக்குல மறைஞ்சிரும். எழுதும் போதும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்ஸ் டூ வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றது? சேம் ஃபார்மேட் தான். அந்த டூங்கிற ஆக்ஸிலரி வேர்பை சப்ஜெக்ட்க்கு முன்னாடி போட்டுருங்க. ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே தான் இருக்கணும். ending with question mark. அவ்வளவுதான். do you eat chicken on Sundays? ஸோ இதுக்கு மேல இருக்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ரிப்ளையா வரும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். does eat chicken nowadays அப்படின்னு இருக்கு. இந்த ஹீக்கு மட்டும் நம்ம டஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ the மெயின் சென்டென்ஸ் எப்படின்னா இப்படிதான் இருக்கும். he eats chicken nowadays. இந்த eats அப்படிங்கிற verb ஞாபகம் இருக்கா? present tenseல நம்ம he, she, it கூட எந்த verb சேர்த்தாலும் பின்னாடி எஸ் சேர்க்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதே ஃபார்மேட்ல நான் எழுதியிருக்கேன். he eats chicken nowadays. இந்த eats இருக்கு இல்லையா, இதுதான் does eat அப்படின்னு பிரியும். ஸோ does plus eat தான் eats. ஓகேங்களா? ஸோ நம்ம பேசும்போதும் எழுதும் போதும் he does eat chicken nowadays, she does eat இப்படி நம்ம எழுதவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம். ஓகேங்களா? ஆனா இந்த eats அப்படிங்கிறது தான் does plus eat அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவ இப்பெல்லாம் சிக்கன் சாப்பிடுறான். ஓகேங்களா? இதோட நெகட்டிவ் ஃபார்மேட் he does not eat chicken nowadays. நெகட்டிவ்க்கு கண்டிப்பா நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ பாசிட்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்றது இல்ல, ஆனா நெகட்டிவ்க்கு does not, இந்த does அப்படிங்கிறது வந்துருது. அவன் இப்பெல்லாம் சிக்கன் சாப்பிடுறது இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த do தான் இந்த he she itக்கு does அப்படின்னு ஆயிடுது.
ஸோ கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி பண்றது? இந்த டஸ் தான் முன்னாடி போகணும், சப்ஜெக்ட்க்கு முன்னாடி போகணும். டஸ் ஹி ஈட் சிக்கன் நவடேஸ்? ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை மறந்துடாதீங்க. இந்த ஈட்ஸ் அப்படிங்கிறது தான் டஸ் பிளஸ் ஈட் அப்படி மாறி இருக்கு. இதுவே ஸ்லீப்ஸ்னா டஸ் பிளஸ் ஸ்லீப். ஓகேங்களா? ஸோ லாஸ்டா டிட். இதுல நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். டிட் யூ ஸ்டடி ஃபார் த டெஸ்ட்? ஸோ டிட் அப்படின்னாலே அது பாஸ்ட்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கு பின்னாடி வர verb நார்மலா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல தான் வரணும். இங்க இருக்கு பாருங்க, டிட் யூ ஸ்டடி. ஸ்டடிங்கிறது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்படிதான் நீங்க கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் பாஸ்ட்ல தானே கொஸ்டின் ஃபார்ம் பண்றேன். டிட் யூ ஸ்டடீட் ஃபார் த டெஸ்ட் அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஸ்டடீட் அப்படி வராது. ஆல்ரெடி நம்ம டிட் அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம போட்டாச்சு. ஸோ டிட்னாலே அது பாஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ அதுக்கு பின்னாடி வர verb பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல தான் வரணும். ஸோ இப்படிதான் நீங்க கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். டிட் யூ ஸ்டடி ஃபார் த டெஸ்ட் இல்லைன்னா டிட் யூ கோ தேர். ஓகேங்களா? ஸோ டிட் வந்தாலே பாஸ்ட் தான். ஸோ அதுக்கு பின்னாடி வர verb பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்லே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? நான் படித்தேன், ஐ டிட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். இல்லைன்னா நான் படிக்கல. ஓகேங்களா? ஸோ இங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஐ டிட் நாட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிட் பக்கத்துல நாட் போட்டீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க, ஐ டிட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். நம்ம இப்படியா பேசுவோம்? இல்ல, நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேனே, ஐ ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் இல்லைன்னா ஐ ஸ்டடிட் ஃபார் த டெஸ்ட். இப்படிதான் நம்ம பேசுவோம். இந்த ஸ்டடீட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டடீட் தான் டிட் ஸ்டடி இப்படி மாறி இருக்கு. ஓகேங்களா? எப்படி அங்க டூக்கு மாறிச்சோ அதே மாதிரி தான் ஸ்டடிட் டிட் பிளஸ் ஸ்டடி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இந்த டூ வேர்ப்ஸ் வந்து மோஸ்டா பாசிட்டிவ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நெகட்டிவ்க்கும் கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுக்கும் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குன்ட்டு செப்பரேட்டா மீனிங் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க டிக்ஷனரியில போயிட்டு பார்த்தாலும் இதுக்குன்ட்டு தனி மீனிங் எதுவும் கிடையாது. இதோட வேலையே மெயின் வெர்புக்கு அதோட டென்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் டூ, ஹாவ், இதெல்லாம் ஆக்ஸிலரி வெர்பாவும் ஆக்ட் ஆகும், மெயின் வெர்பாவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோல நான் ஆக்ஸிலரி வெர்ப் பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். இதே வேர்ப்ஸ் மெயின் வெர்பா ஆக்ட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் செப்பரேட்டா நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் செக் பண்ணி ரிப்ளை பண்றேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.